இந்த செக்ஷன் பார்க்கும்போது இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அப்பாயின்மெண்ட் அப்ளைன் பேசிக்கிட்டே இருக்காரு. பிளான் எந்த இடத்துலயுமே நாங்க சொல்லல. எனக்கு பிளான் அளவுக்கு அப்படி சப்கான்சியஸ் மைண்ட்ல போற மாதிரி தான். இப்பதான் அதை நான் எப்படி போனேன்றது இந்த செக்ஷனை பார்க்கும்போது தான் தெரியுது. இமேஜ் ஸ்டைல் அப்படியே ஒவ்வொரு செக்லிஸ்டா போட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன். டைமே இல்லைன்னு அவங்க சார் எங்களுக்கு புதன்கிழமை லீவு, நாங்க புதன்கிழமை உங்களுக்கு ஒரு ஹோம் மீட்டிங் பண்ணி கொடுக்குறோம், நீங்க வந்து ஹோம் மீட்டிங் எடுத்து கொடுங்க, நாங்க பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அந்த 2 ரெஸ்டாரண்ட்லயும் வேலை செய்யறவங்க நாங்க அரேஞ்ச் பண்றோம். அந்த இடத்துல சொல்றோம், அங்க வந்து நீங்க மீட்டிங் எடுத்து கொடுங்க. சும்மா இன்னைக்கு அங்க போனோம். அங்க போய் உட்காந்து பேசும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சார் அந்த சப்ளிமெண்ட் சொல்றேன்னு சொன்னீங்களே சார், அது சொன்னீங்கன்னா அடுத்த மாசமே வாங்கிக்கலாம் சார். நாங்க இப்ப வரைக்கும் அவங்களுக்கு பிசினஸ் பிளானே கொடுக்கல. சோ இது எங்க இருந்து படிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, மாஸ்டரோட எவ்வளவு விஷயங்கள் இதெல்லாம் நம்ம பாக்குறோமோ அது அழகா உள்ளார போய் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்காரும் பொழுது, அதே மாதிரி நம்மளோட கம்பெனியோட பிளான் பிரசன்டேஷன் என்னென்னமோ எல்லாமே நம்மளுக்குள்ள வந்து உள்ளார உட்காரும் பொழுது, எந்த இடத்துல போனாலும் நம்ம பிரசன்டேஷனும் கொடுக்க வேணாம், யார்ட்டையும் ஒரு பொருளையும் வைக்க வேணாம். அது ஓ இதைத்தான் நம்ம அங்க பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது. இதுதான் எம்எம்ஜியோட விஷயம். அப்ப எம்எம்ஜியோட பயணிக்கும் போது நம்மளுக்கே தெரியாம நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ள வருது. சோ அது அழகா பண்ணும் போது நல்ல ரிசல்ட். தேங்க்யூ. எம்எம்ஜிக்கு நான் வந்ததை பாக்குறேன் சார். நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா அவங்க கொடுக்குற மீட்டிங்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இது மூலயமா யாராவது நமக்கு கைட் பண்ணுவாங்களான்றதை தேடும் போது நீங்க பேசின உங்களோட அதாவது உங்களோட வீடியோஸ் எல்லாமே எனக்கு வந்து உள்ள இறங்கிருக்கு சார். அதனாலதான் நீங்க வந்து எங்களை கூப்பிடல ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு. நான் தான் வந்து நான் எப்படியாவது ஜாயின் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஜாயின் பண்ணேன் சார். அந்த மாதிரி தான் நீங்க எம்எம்ஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஸ்டைல்ல பண்றீங்களோ அதான் எங்களுக்கு கைட் பண்றீங்கன்றத நான் எடுத்துக்கிறேன் சார். இப்போ டீம் ரெடி பண்றோம்னா அவங்க வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிட்டோமா, அந்த ரேஞ்ச்ல நீங்க எங்களை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க சார். தேங்க்யூ சார். சார் வீடியோ போடும்போது அது ஸ்டார்டிங்ல வந்து நம்ம ஹாய் ஹலோ அதை சொல்லக்கூடாது, அது அவங்களுக்கு கியூரியாசிட்டி உருவாக்குற மாதிரி நம்ம இருக்கணும், அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாங்க அப்படிங்கறத நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன். எம்எம்ஜில ஏன் இருக்காங்க அப்படின்னா அவருடைய பொறுமை, ரெண்டாவது எப்படி அவன் மக்கள்கிட்ட டீல் பண்ணி பேசுறாரு. இப்ப நாங்க வந்த பிறகு நிறைய பாக்குறோம், ஒவ்வொரு வந்த எம்எம்ஜியன்ஸ் நிறைய பேர் வராங்க, அவங்க எப்படி எப்படி மனநிலை இருக்காங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க நான் பாக்குறேன். நான் இதுக்கு முன்னாடி இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு வித்தியாசமா தெரிஞ்சது. இதெல்லாம் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போறாருன்னா அதுதான் அவருடைய சப்கான்சியஸ் மைண்ட் வேலை செய்யுது. நான் இவ்வளவு நாளும் பொறுமையா தான் எல்லாமே இது பத்தி நான் இது வரைக்கும் கேட்டது இல்லை, இந்த மாதிரி நடந்தது யாருக்கையும் பொறுமையா கேட்டது கிடையாது. இங்க வந்து அமைதியா இருக்கும்னா சார் பார்த்த பிறகுதான் எனக்கும் என் உள்ள சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுது, இப்படிலாம் இருந்தாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும், நம்ம ஒரு லீடராவோ நம்ம பேச்ச மத்தவங்க கேட்பாங்க. இன்னைக்கு நான் வந்து ஒரு லீடர்ஷிப் இல்லாம இருக்கிறது காரணம் அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல விளையாடாதனாலதான். அப்ப நான் வந்து அதை வந்து கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும், உள் மனசை கண்ட்ரோலா கொண்டு வரணும். இதை நான் நிறைய படிக்கணும். இந்த இன்னைக்குள்ள லெசன் நான் நிறைய கேட்டுட்டு இருந்திருக்கேன். அதனால எனக்கு இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறைய தெரிஞ்சிருக்கு. இவ்வளவுதான். நான் இன்னைக்கு ரொம்ப உண்மையில ரொம்ப இன்னைக்கு அருமையா சார் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இன்னைக்கு எல்லா பக்கமும் போன எப்ப எக்கெடுக்கிட்டு போட்டு விட்டுப்பாங்க அந்த ஒரு விஷயம். அது இன்ன வரைக்கும் எம்எம்ஜி சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு போறாங்க. என்னன்னா நீ என்னை விட்டு போனாலும் சரி, நீ சக்சஸ் ஆகிற வரைக்கும் எம்எம்ஜி உன்னை விட்டு போகாது. நீ பணம் கொடுக்குறியோ கொடுக்கலையோ அதெல்லாம் கிடையாது. இங்கே நீ படிக்கணும். நீ வந்து எம்எம்ஜின்ற ஒரு பேனர் உங்ககிட்ட வந்துருச்சு, எம்எம்ஜி ஸ்டூடெண்ட் நீ வெளியாயிட்ட. ஆனா நீ ஏதோ ஒரு ஐட்டத்தை சம்பாரிச்சு நீ ஜொலிக்கணும், அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். அப்படிங்கறதுதான் 1000 ஸ்ட்ரகிள் அவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு இல்ல ததை சொல்றீங்க, நீ பண்ணாம போ. அட்லீஸ்ட் வந்து எல்டிஎஸ்ல அட்டன் பண்ணி நான் இதை பண்ணல, இது வந்துச்சு வரல, இல்ல நான் செய்யவே இல்லை தூங்கிட்டு இருந்தேன், இல்ல எனக்கு அந்த பிரச்சனை இருந்துட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லு. அப்ப நம்ம 2 பேரும் ஏதாச்சும் பேசுவோம். பேசும்போது ஏதாச்சும் ஒரு பொறி தட்டும், அது ஏதாச்சும் மறுபடியும் அடுத்த ட்ராக்குக்கு கொண்டு போகும். அந்த சிலையை வடிக்கக்கூடிய விதம் இருக்கு இல்லைங்களா? சும்மா ஒரு கொள்ள கண்டு போட்டாச்சு சும்மா இல்ல, அது எப்படியாச்சும் எங்கெங்கயா தட்டி அதை ஜொலிக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த எம்எம்ஜி பேனர் மட்டும் தான் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து எம்எம்ஜிக்கு ஒருத்தானது. ஆனா நிறைய பக்கம் போறோம். அதுதான் எப்போதுமே நான் சொல்ற மாதிரி தான், எல்லா பக்கமும் போவோம் வருவோம். ஆனா இங்க மட்டும் பாத்தீங்கன்னா வந்தா ஒன் வே, நீ சொல்ற மாதிரி தான், போடவும் முடியாது ஒளியவும் முடியாது. சார் வந்து நிறைய ட்ரைனிங்ல நம்ம அட்டென்ட் பண்ணுவோம். ஆனா அது வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஆனா சார் வந்து ஒரு வாரம் கேப் விட்டாங்க. சரி ஓகே அவ்வளவுதான், எல்லாரும் படிச்சு முடிச்சிட்டாங்க, இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புற மாதிரி பேசிட்டு ஒரு வாரம் சைலண்ட் ஆயிடுச்சு. எம்எம்டில இருந்து எந்த மெசேஜும் வரல. ஐயோ இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி, என்னப்பா பண்றது இது, அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஒரு வாரம் திருப்பி எப்படி கண்டிட்டா என்ன பண்றது, எப்படி பண்றது, முடிஞ்சிச்சான்ற மாதிரி அவ்வளவு ஒரு ஃபீலிங்கா ஒரு இதுவா இருந்தது. ஏன்னா அந்த ஒரு கனெக்ஷன் தான், அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப வந்து பாதிச்ச விஷயமா நான் பாக்குறேன். அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்த அவரோட வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே வந்து எனக்கு வந்து ரொம்ப இதுவா வந்து நான் மேடம்க்கு ஃபோன் பண்ணேன், ஸ்வேதா மேடம்க்கு. அப்போ ஸ்வேதா மேடம் எடுத்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. சொல்லும் போது நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இது நம்மளால முடியாது அப்படின்னு. நெக்ஸ்ட் வீடியோ வந்தது, இன்னைக்கு 5000 ரூபாய் இருக்கு, நாளைக்கு 50,000 ஆகும், நாளைக்கு 5 லட்சம் கூட ஆகும். ஆனா நான் போய்கிட்டே இருப்பேன், யார் வந்தா வாங்க. ஐயோ இதுக்கப்புறம் போனா நம்ம இதுக்குள்ள போகவே முடியாது போல, இது லைஃப் லாங்கா, சரி இதை எப்படியாச்சும் நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு சார் கிட்ட 1-to-1 பேசினதுக்கு அப்புறம் தான்
நம்ம வந்து இத முதல்லயே பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து உண்மையாலுமே நான் அதுல வந்து அவங்க எத்தனை பேச்சு பேசினாலுமே வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஒரு தெளிவு, ஒரு படிக்கணும், நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் லைஃப்ல. இல்லைன்னா நான் வந்து இருந்தேன்னா நம்ம அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சு, இனி ஒண்ணும் பண்ண போறது இல்ல, நல்லா இதுவாயிட்டோம் அவ்வளவுதான், பிள்ளைகளா விட்டுட்டு போயிடுவோன்ற அந்த ஸ்டேஜ்ல இருந்து அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நம்மளால பண்ண முடியும், இன்னைக்கு வீட்டுல இருக்கிறவங்களே நீ பண்ணு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என் மேல தைரியம் வச்சிருக்காங்கன்னா சார் ஒருத்தராலதான். தேங்க்யூ சார். ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி 3 crore கடன் இருக்கவங்களுக்கு நீங்க 1-to-1 பண்ணிருக்கீங்க. அப்படியா? அவங்ககிட்ட வந்து அடுத்து கணக்கு செக் பண்ணிட்டு எனக்கு சொல்லணும் அப்படின்னோடனே கணக்கு பார்த்த பிறகு தெரியுது 1 crore இருக்கு. பாவம், இது நிறைய பேர் பேசியதான் நல்லா இருக்கும். ஆனா நம்ம எம்எம்ஜி மறுபடியும் அப்படி பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. யாராவது தேடி பிடிச்சி வந்தா உண்டு, வந்து கண்ணு தெரியாம போனா ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, மாஸ்டர் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, யாரு வேணாலும் போங்க வாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆனா எம்எம்ஜி நடந்துகிட்டே இருக்கும். நீ இன்னைக்கு இருந்தேன்னா 1000 ரூபாயோட முடியும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தாலும் ஃபீஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் தவிர நீ அதே இடத்துல தான் இருப்ப அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துதான் நானும் ஐயோ இவ்வளவு வேகமா ஜாயின் பண்ணிடணும் அப்படிங்கிற தாட்ல நான் இருந்தேன். இன்னைக்கு போன மீட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வித்தியாசமாக தான் இருந்தது. மீட்டிங் மாதிரியே தெரியல. அவங்க நம்மளை பேச விட்டு அவங்க என்னங்கிறது தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரே விஷயத்த பல முறை சொல்றதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத புதுசாக இருந்துச்சு. புது அனுபவமாக இருக்கு.